So A2 third lesson grammar. A2 capital 3 grammar. So what is superlative? Superlative. So what is superlative? Adjective. Okay, ஒரு adjective ரொம்ப அழகா மிக அதிகமா மோஸ்ட் அப்படி காட்டும் ஃபார்ம் தான் வந்துட்டு சூப்பர்லாட்டிவ். ஸோ Okay. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த க்ரோஸ், குட், ஃபீல், லீபர், மேயர், Yes. அதெல்லாம் தான் வந்துட்டு அட்ஜெக்டிவ்ஸ். அந்த Okay. அட்ஜெக்டிவ்ஸே வந்துட்டு ரொம்ப ஒரு மிகவும், மிக அதிகமாக, மோஸ்ட் அப்படின்னு அது கூட சேர்ந்து அந்த அந்த ஃபார்மை நம்ம வந்து கரெக்டா காட்டுறப்போ இந்த சூப்பர்லாட்டிவ் யூஸ் பண்ணுவோம். Okay. ஓகே, ஸோ அப்போ சூப்பர்லாட்டிவ். ஸோ வாட் இஸ் சூப்பர்லாட்டிவ்? Superlative we can use in the adjective form. Okay, adjective form, the most plus adjective form. So for example, gross. Okay, so gross bediter big. Okay, இதை நான் வந்து biggest. Okay, so same am grosston. Okay, so big, biggest. For biggest I'm writing am grosston. Okay, so this is the superlative. Big, biggest. Gross, grosston. Am Gross. gross. So schnell. Am superlative, how to write? Am schnellsten. Next. Okay. Clear? Am Shellston. So when do we use the superlative? So the most, highest. Okay. So Okay. we compare three or more people. Three or more people, things. Okay. And choose any one number. So for example, who is the most beautiful? I'm writing like Anna, Maria, Lara. Okay. Who is most beautiful? கொஸ்டின்ஸ் கேக்குறேன், யார் வந்து ரொம்ப அழகு? Yes. ஓகே, அப்போ நான் வந்து சொல்றேன் ஆனா. ஓகே, சோ ஆனா இஸ்ட் ஆம் ஷூன்ஸ்டன். இப்போ நான் Beautiful. யூஸ் பண்றேன், தெரியுதுங்களா? இப்ப சூப்பர்லாட்டிவ். Yes. Yes. இன்னும் அதிகமா அழகுபடுத்துறதுக்கு நம்ம சூப்பர்லாட்டிவ் எழுதுவோம். ஓகே, ஆனா இஸ்ட் ஷூன் அப்படின்னு சொல்றது நார்மலா இது அட்ஜெக்டிவ். நான் இப்போ அது சூப்பர்லாட்டிவ் சொல்றப்ப ஆனா இஸ்ட் ஆம் ஷூன்ஸ்டன். Okay, more beautiful, most beautiful. Yes. So Anna is the most beautiful. That time I can use superlative. There, what is superlative? Yes. Yes. So highest degree of quality to show. Yes. Okay, ஒரு குவாலிட்டியை வந்து ரொம்ப தரமா இருக்கு, நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த Yeah. குவாலிட்டிக்கு அதை சொல்றப்பதான் நம்ம இந்த சூப்பர்லாட்டிவ் யூஸ் பண்றோம். Alright. Yes. Okay, superlative is to show the highest degree of quality. Okay. Okay, so C east am Schnellsten. So she is. அவ ரொம்ப வேகமானவ அப்படி நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப Yes. அவ வந்து ரொம்ப ஃபாஸ்ட். அப்ப நம்ம வந்து சொல்றப்போ சி ஸ்டாம் Stem. Schnellsten. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஏர் or bited am Hartsten. ஓகே, சோ அவரு ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்வாரு ரொம்ப.
Yes. hottest. அப்போ when comparing 3 or more 2 பேரு இல்லனா 3 பேரு ஒரு திங்ஸுக்கு மேலான நம்ம கம்பாரிசன் பண்றப்போ இதை எழுதுவோம். ஓகே, so for example கூடுதல். இப்போ சென்னை, டெல்லி, மும்பை. ஓகே, so இது வந்து ரொம்ப பெருசு, மிக பெருசு. சென்னை, டெல்லி ஆர் மும்பை? சென்னை, டெல்லி. மும்பை ஈஸ்ட், Mumbai is biggest. ஆம், Groston. ஓகே, மும்பை தான் ரொம்ப மிக பெருசு. Biggest. ஓகே, சோ இப்போ பிஃபோரியன் நவுன், இப்போ அட்ஜெக்டிவ் இம் சூப்பர்லாட்டிவ் பார்ப்போம். ஓகே, அட்ஜெக்டிவ் இம் சூப்பர்லாட்டிவ். Superlative. Adjective im. So when we use adjective in superlative before a noun, நவுனுக்கு முன்னாடி எழுதணும் அட்ஜெக்டிவ் சூப்பர்லாட்டிவ் ஃபார்ம்ல. ஓகே, பிஃபோர் எ நவுன் ஞாபகம் வச்சுக்க. ஒரு நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா நம்ம அதுக்கு தர் தி தஸ் யூஸ் பண்ணலாம். தர் தி தஸ் பிளஸ் எஸ்டிஇ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தஸ் ஈஸ்ட் ஆர்டிகிள் எழுதுறேன். ஓகே, தேர் பெஸ்டர் எஸ்டிஇ போட்டு அட்ஜெக்டிவ்ஸ் எழுதியிருக்கேன். ஆர்ஸ்ட் the sister their bester. அவர் வந்து மிக சிறந்த டாக்டர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மிக சிறந்த. Yes, ma'am. அப்போ இது சூப்பர்லாட்டிவ் ஃபார்ம். பெஸ்ட் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அப்போ ஃபார்ம் எப்படி எழுதணும் அட்ஜெக்டிவ்ஸ் இன் சூப்பர்லாட்டிவ்ல? ஓகே, பிஃபோர் எ நவுனுக்கு முன்னாடி தர் தி தஸ் ஆட் பண்ணி எஸ்டில முடிக்கணும். Oh, right. ஓகே, சோ சி had the ஓகே höchste temperatur. ஓகே, சோ அவங்க தான் ரொம்ப மிக உயர்ந்த டெம்பரேச்சர். கிளியர். நெக்ஸ்ட் தஸ் ஈஸ்ட், தஸ் ஆர்டிகல் எழுதிட்டேன். wichtigste மெடிக்கமெண்ட். சோ இதுதான் ரொம்ப முக்கியமான மருந்து நம்ம சொல்லுவோம்ல, இம்பார்ட்டன்ட். Yes. ஸோ தஸ் ஈஸ்ட் ஆர்டிகல் போட்ட விஷ்டேக் வந்தது. ஸோ சூப்பர்லாட்டிவ்ல எஸ்டிஇ. இது ஒன்லி எஸ்டிஇ அட்ஜெக்டிவ்ஸ் ஃபார்ம் பிஃபோர் த நவுன் வரப்ப நான் யூஸ் பண்ணுவேன். கிளியரா? Yes, ma'am. ஸோ ஆஃப்டர் வந்து நம்ம ஆம் டு டிஸ்கிரைப், இது வந்து ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்றது. ஓகே, ஸோ யூஸ் ஆம், நம்ம ஆம் யூஸ் பண்ணோம்னா இதுக்கு எஸ்டிஎன் முடிவுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே, எஸ்டிஎன் ஃபார் ஆக்ஷன்ஸ். ஆம் எப்போ எங்க யூஸ் பண்றோமோ அட்ஜெக்டிவ்ஸ்ல, சாரி சூப்பர்லாட்டிவ். ஓகே, ஸோ ஆம் இங்கே எஸ்டிஎன் யூஸ் பண்ணணும். இது எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஈஷ் ஆர் பைட் ஆம் யூஸ் பண்றேன். ஆம். சோ லீப்ஸ்டன், இது கர்ன், ஒரு நார்மல் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து கர்ன். ஓகே, லீபர்னு எழுதுவோம் ஆப்போசிட். ஸோ இப்போ சூப்பர்லாட்டிவ்ல எழுதுறப்ப ஆம் லீப்ஸ்டன், அவ்வளவுதான். ஆம் லீப்ஸ்டன் இன் த ஐசியூ. எனக்கு ஐசியூல வேலை செய்ய மிகவும் பிடிக்கும். எஸ்டிஎன் ஆட் பண்ணோம். எஸ்டிஎன் எப்ப எஸ்டிஎன் யூஸ் பண்ணோம்? அந்த சென்டென்ஸ்ல ஆம் வந்துன்னா எஸ்டிஎன் யூஸ் பண்ணோம். ஓகே. ஓகே, ஸோ பிஃபோர் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி ஒரு நவுன் எழுதுறோம்னா அப்ப எஸ்டிஇ ஆட் பண்ணி ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். ஓகே, when something is number one, சூப்பர்லாட்டிவ் எப்ப யூஸ் பண்ணணும்னா when something is number one, then when something is most, when comparing 3 or more.
Okay. Oh, Clear? Any doubt about superlative? yeah, no, ma'am. Okay. So superlative இப்போ பாத்தீங்கன்னா shown, 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 shooner. சூப்பர்லாட்டிவ்ல எழுதுறப்ப ஆம்ஸ், ஷூனஸ்டன், ஷூன்ஸ்டன், ஷூனஸ்டன். ஓகே, திஸ் இஸ் சூப்பர்லாட்டிவ் எழுதுறப்போ. ஸோ ஃபார்ம் வந்து நான் ஒரு பாசிட்டிவா எழுதுறேன்னா ஷூன் எழுத பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ இப்போ நான் கம்பேரிட்டிவ் பண்ண போறேன். கம்பேரிட்டிவ் பண்றப்போ ஐ ரைட்டட் ஷூனர். ஓகே, நான் சூப்பர்லாட்டிவ்ல எழுதுறப்போ ஆம் ஷூனஸ்ட், ஷூனஸ்டன். புரியுதுங்களா? இது வந்து Yes, ma'am. form. Okay, this one is comparative, comparative. This one is superlative. Okay, clear? So Clear, rule ma'am. adjectives endungan. Adjectives use பண்றீங்கன்னா ending வந்து un, po, ihe. Superlative umlaut வந்ததுன்னா sten யூஸ் பண்ணணும். Oh, இது normal adjectives endungan. Okay, இதே okay. superlative if using superlative often gets umlaut. You can use umlaut plus stn. So that's why I write it shown, shooner, am, shoonston. So நான் நார்மலா ஒருத்தவங்களை பத்தி மட்டும் பேசுறேன். அப்போ she is shown, she is shown ஒருத்தவங்களை மட்டும் பத்தி பேசுறேன். Yes. அப்ப நான் shown எழுதுறேன். இப்போ நான் கம்பேர் பண்ண போறேன். ஓகே, so she is shooner, er. Okay, als here Schwester. The meaning. His sooner is his sister. அவரோட தங்கச்சி தங்கச்சி அழகா. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், தங்கச்சிக்கும் உங்களுக்கும் கம்பேர் பண்ணி எழுதிருக்கேன். அப்ப நான் Yes, ஷூ. ma'am. ஓகே, நான் உங்களை மட்டும் அழகுன்னு சொன்னா ஷூன். ஆனா Okay, ma'am. தங்கச்சியை விட இவங்க அழகுன்னு சொன்னாங்கன்னா கம்பேரிட்டிவ். இப்பதான் சூப்பர்லாட்டிவ் எழுதுறேன். மோஸ்ட், எல்லாரை விட, ஓவரால் அப்படின்னு வரப்போ சி ஈஸ்ட் ஆம் ஷூன்ஸ்டன் in their class. Meaning? அந்த கிளாஸ்லயே அவங்க தான் ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல். அப்ப நான் ஓவரால் கிளாஸ், ஐ வில் டாக் அபவுட் ஓவரால் கிளாஸ். ஐ அம் ஷூன்ஸ்டன். ஐ அம் டாக்கிங் அபவுட் கம்பேரிட்டிவ் ஷூனர். ஐ அம் ஒன்லி தட் பர்சன் ஷூன். எஸ், கிளியரா இது? எஸ் மேம். சோ அப்ப கம்பேரிட்டிவ், கம்பேரிட்டிவ் மோர் அப்படின்னு சொல்றப்ப, மோஸ்ட்னு சொல்றப்ப சூப்பர்லாட்டிவ், மோர்னு சொல்றப்ப கம்பேரிட்டிவ். அப்போ என்னென்னலாம் இப்போ நான் க்ரோஸ், க்ரோஸ்ன்னு சொன்னேன். சூப்பர்லாட்டிவ்ல ஆம் க்ரோஸ். அப்போ இங்கே க்ரோசர். ஓகே, சோ பெருசை விட பெருசு. ஷூ, ஷூன்னு எழுதுறேன்னா ஷூனர். So more beautiful. So when do we use comparative? So compare பண்றது comparative. Comparative. So two things or two people only we can talk about means comparative. ரெண்டு பேர் இல்லைன்னா ரெண்டு பொருளை நம்ம கம்பேர் பண்றப்ப எழுதுவோம். அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். So Anna is schöner als Maria.
அவனை விட மரியா. ஆனா மரியாவை விட அழகான. அழகா. நெக்ஸ்ட் சென்னை ஈஸ்ட் grocer als மும்பை. மதுரை. சென்னை மதுரை விட பெருசு. பெருசு. So then how to form comparative? Comparative superlative clear? So Yes, ma'am. form comparative. So add er while using adjectives. Most adjectives take er. For example, klein. For comparative, kleiner. Schnell. Comparative, schneller. Okay. Teuer. Now, teurer. Freundlich. Freundlicher. Clear? இது Clear. நார்மலா நம்ம ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் எழுதுறப்போ இது கூட er ஆட் பண்றது கம்பேரிட்டிவ். Oh, yes. நெக்ஸ்ட் சம் அட்ஜெக்டிவ்ஸ்ல a umlaut, o umlaut, u umlaut. Okay, in comparative. For example, alt. So how we can use älter. Okay, jung. So jünger. Same er. Okay, ma'am. Same we can add er. Nothing change. Gross. So we can use umlaut and er. Grosser. Lamb. Länger. Staff. Stärker. Stärker. Clear? இது Yes, ma'am. இப்படி யூஸ் பண்ணோம் கம்பேரிட்டிவ்ல. Comparative. நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ்ஸ் எண்டிங்ஸ் வித் அட்ஜெக்டிவ்ஸ் எண்டிங்ஸ் with t, d, s, is, yes. Okay, so no change, only er தான் வரும். இப்படி வந்தாலும் no change, only er. For example, called. Same, calter. Ice. Iser. Lizer. Lies. Er. Clear adjectives. So Yes, ma'am. ஆமா. Liza. இதுல என்ன இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கணும்னா ஆல்வேஸ் யூஸ் அல்ஸ் ஃபார் கம்பேரிட்டிவ். Okay. விஷயத்த நம்ம எழுதுறப்போ கம்பேரிட்டிவ் எழுதுறப்ப அல்ஸ், ஏன்னா கம்பேர் பண்ணி தானே சொல்றோம், இதை விட இது இதுன்னு சொல்றப்போ so we can use for அல்ஸ். Als. வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒரு விஷயத்த கம்பேர் பண்றேன் அப்படின்னாலே நான் அல்ஸ் வந்து சொல்லணும். ஓகே, சோ கம்பேரிட்டிவ் அல்ஸ். பெசார் er ஆட் பண்ணி அல்ஸ். ஷூனர் அல்ஸ். grocer அல்ஸ். கிளியரா? Clear, ma'am. Comparative superlative. So, for example, these are Zimmer. Okay. These is Zimmer, East, grocer. Grocer als, thus, Andrea. Okay, Andra. Sorry, Andrea. Andra. So this Zimmer is grocer als, thus, Andra. Er ist freundlicher als sein Bruder. ஓகே, அப்ப கம்பேரிட்டிவ் எழுதுறப்ப கம்பேரிட்டிவ் சென்டென்ஸ்ல er ஆட் பண்ணி அல்ஸ் ஆட் பண்ணும். இஃப் யூ ரைட்டிங் இன் த கம்பேரிட்டிவ் சென்ஸ் யூ ஹாவ் டு ஆட் இன் த er அண்ட் அலாங் வித் அல்ஸ். Okay. கிளியரா? Clear, ma'am. Okay. Yes. So some short rules. If you're writing comparative, one thing, adjectives plus er. Okay, then after comparative, if you write after comparative, you always add als. Then you have to remember umlaut. Umlaut for I write it no, so grocer. So Yes. these things you have to remember. Now superlative. Now we can write adjectives, comparatives, superlative. Superlative.
So for example, shown, course, good, gone, feel, na. Okay. So shown, if I write it comparative, schooner, ERR. If I write it course, courser. You're writing best, good, besser. Gone, lieber. You have to memorize it. Feel, Yes, ma'am. mehr, nach, näher. Okay. So ER add. Okay. Everything I add ER. So this thing is comparative. Now, Yep. what is this? Schönesten. Am, coursten. Am. What is this? This side I'm writing. இது என்னது இந்த பக்கம் நான் எழுதுறது? என் பக்கத்துல வந்துட்டு சூப்பர்லாட்டிவா கம்பேரிட்டிவா? ஆம் போட்டு எழுதுறேன். இது சூப்பர்லாட்டிவா கம்பேரிட்டிவா? சூப்பர்லேட்டிவ் மேம். Yes, good. Superlative. Clear? எஸ் மேம். ஸோ நார்மலா அட்ஜெக்டிவ்ஸ் ஒரு சென்டென்ஸ் நம்ம அழகுபடுத்துறதுக்காக சொல்லுவோம் ஒரு விஷயத்த. அதையே நம்ம எஸ். கம்பேரிட்டிவ்ல சொல்றப்ப ஒரு ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி சொல்றப்ப அல்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்ல நார்மலா இஆர் ஆட் பண்ணி சொல்லுவோம். நெக்ஸ்ட், எஸ். ரொம்ப அதிகமான அளவுல இருக்கு, ரொம்ப ஓவராலா அதுதான் ரொம்ப இருக்கறலே அப்படின்னு நம்ம சொல்றப்ப சூப்பர்லாட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அதான் வித்தியாசம். கிளியரா இருக்கு? எஸ் மேம். ஓகே. நீபன் செட் மிட் வயல் சொல்லி கொடுத்துட்டேன்ல. நீ இப்ப நான் சொல்லி கொடுத்தீங்க மேம். ஓகே. ஸோ கம்பேரட்டிவ் சூப்பர்லாட்டிவ் கிளியர், இஆர் எஸ்டிஎன் ஆட் பண்ணும். சரி. ஸோ இதுல ஃபர்குலேஷன் மிட் அல்சன் வி நடத்துறாது, இது நேபன் சர்ச் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேடம். ஸோ வாஸ் பெடேட்டட் ஃபர்குலேஷன். Vergleiche mit, als und wie. So weekendல 9 o'clock. Okay, once over I'll tell you. Okay, so how when we use als, compare, right? Differences. So use als when two things are not equal. ஓகேவா? ரெண்டு விஷயமும் ஈக்குவலா இருக்காது. எஸ். Then two things are not equal, als. So இதை விட இதை பெருசு, than. Okay, we can use than for als. So we can comparative plus als. Okay, so already I told Anna is schöner als Maria, Chennai is grosser als Madurai, that is alter als sein Bruder. Okay, so but V is Gleichheit bedeutet equality, equala. Okay, when we use when two things are equal or same level. Okay, when two things are equal, same level. புரியுதா? als equal இருக்காது. When two things are not equal, when two things are equal or same level. Okay, இது போலவே, இது போலவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத போலவே இது இருக்கு. So form எப்படி யூஸ் பண்ணுவோம்? genauso plus adjective plus V. So already I told Anna is grosser than Maria.
So now how to for V form Anna is so shown V Maria. Okay, so ஆனா வந்து மரியா போலவே அழகா இருக்கா. புரியுதா? அப்போ Yes. ஈக்குவலா பேசுறேன். முன்னாடி வந்து அல் சொல்றப்ப ஆனாவை விட மரியா அழகா இருக்கான்னு சொன்னேன் இல்லையா? அது Yes. அல். வி வந்து பாத்தீங்கன்னா ஆனா ஆனா ஆனாவ மாதிரியே மரியாவும் அழகா இருக்கா. அப்ப நான் ஈக்குவல் பண்றேன். ஈக்குவல் பண்ணி பேசுறப்ப நான் வி யூஸ் பண்றேன். Oh, Okay. When I am talking yes. about als, okay, so that time I am not talk about same. Okay, Anna is grosser than Maria, but I am talking about V. Anna is so soon V Maria. புரிஞ்சுதா உங்களுக்கு? So புரிஞ்சுதுண்ணா. als difference. Als is different. So comparative ER, besser, mayor, elder. So we can additionally add als. Okay, so V is equality. So genau so plus adjective plus V. Yeah. Okay, புரிஞ்சுதா? V எப்ப யூஸ் பண்ணா als? Yes, 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 ma'am. So positive, for example, good I am writing. For comparative plus als, good opposite, not besser als for comparative. Okay, so here equality plus V, I am writing so good V. Okay, so gern lieber als so gern V. Viel mehr als so viel V. V. Then hoch Oh, als. for Hals so V. hoch V. Okay, so als Okay. the difference ஞாபகம் வச்சுக்கணும். grosser als, besser als, alter als. Okay, V னா வந்து Yes. ஞாபகம் வச்சுக்கணும். Okay, madam. So நான் இதை விட இது பெருசுன்னு சொல்றப்ப டிஃபரன்ஸ் பாக்குறப்ப நான் als யூஸ் பண்ணுவேன். இத மாதிரியே இந்த பொருளும் அழகா இருக்குன்னு சொல்றப்ப நான் V யூஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான். Oh, கிளியரா? okay, madam. Okay.